வரலாற்றில் ஒரு ரொம்ப முக்கியமான நிகழ்வு தான் இப்போ நடந்திருக்கு. நேத்திக்கு நான் பேசுகிற இந்த டைமில் வந்து அமெரிக்கா பிரசிடென்ட் மட்டும் இல்லாமல் ஒரு 20+ பிரசிடென்ட்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து ஒரு மிகப்பெரிய அமைதிக்கான முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க அப்படின்னும் போது கேட்கறதுக்கே நல்லா இருக்கு. ஏன்னா எங்கே கேட்டாலும் வார், எப்படி கேட்டாலும் வார், யாராக இருந்தாலும் அடிச்சுக்கிறாங்க, எதாக இருந்தாலும் பார்டர் இஷ்யூ அப்படின்னு சொல்லி ஆல் ஓவர் த வேர்ல்டு நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்க டைமில் ட்ரம்ப் இந்த மனுஷன் வந்து ஒரு வருஷம் ஆகுது. ஆக்சுவலாக இந்த வாரம் வந்து 2 நாளில் நிப்பாட்டுறன்னு சொல்லி தான் பதவி ஏற்றாரு. பட் ப்ராக்டிக்கலாக அது பாசிபிலிட்டி இல்லைன்னு நம்மளுக்கு தெரியும். பட் இப்போ அதுக்கான ஒரு சொல்யூஷனை கொண்டு வந்திருக்காரு. எஸ், இஸ்ரேல் பாலஸ்தீன் வாரம் வந்து என் பண்ணியிருக்காரு. என் பண்ணாரு அப்படின்னு சொல்கிறத விட நிறைய பேர் இதை பற்றி பேசும்போது அதை வந்து முடிச்சு விட்டுட்டாரு. ஒரு டாக்குமெண்ட், பீஸ் டாக்குமெண்ட் வந்து எல்லார் முன்னிலையிலும் சைன் பண்ணியாச்சு. ஒரு 20+ பிரசிடென்ட்ஸ் கிட்ட சைன் பண்ணும்போது கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். பட் ஹமாஸ், பாலஸ்தீன் அதை ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படின்னு தான் இப்போ கேள்வி. அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்தை முடிக்கிறதா இருந்தால் முழுசாக முடிச்சிருக்கணும். அதை வந்து அரையங்குறையுமாக விட்டுருக்காரு ட்ரம்ப் அப்படின்னு தான் இந்த இடத்துல நான் கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணியே ஆகணும். ஏன்னா இப்போதைக்கு வார் கிடையாது. அதுக்கப்புறம் இங்கே பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்டவங்க, இங்கே வந்து பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்டவங்களை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்களே தவிர ஹமாஸ் அமைப்பு நான் ஆயுதங்களை கீழே போடுறேன் அப்படின்னு ஃபுல்லாக சொல்லலை. அதே சமயம் வந்து ஹமாஸ் அமைப்பு வந்து கண்டிப்பாக ஆயுதங்களை கீழே போட்டால் மட்டும்தான் இந்த சைடில் நாங்களும் ஃபுல்லாக வந்து இந்த ட்ரீட்டிக்கு ஒத்துப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ட்ரீட்டி எஜிப்தில் என்னென்ன நடந்தது அப்படின்றத நம்ம இப்போ டீட்டெயிலாக ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாகவும் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த மாதிரி வேர்ல்டு பாலிடிக்ஸ் ரெகுலரான அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா கார்த்திக் ரவிச்சந்திரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இஸ்ரேல் பாலஸ்தீன் வார் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? அக்டோபர் 7, 2022ங்க. இது ஆக்சுவலாக அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகலை. இது நிறைய இஷ்யூஸ் இருக்குது. பார்டர் கான்ஃப்ளிக்ட்ஸ் இருக்குது. ஒரு 2003 முன்னாடி வந்து அவங்களோட ரிலீஜியன் இந்த மாதிரிலாம் நிறைய இஷ்யூஸ் வந்து போயிட்டே தான் இருக்குது. பட் அஃபீஷியலாக ஒரு பிரச்சனை பயங்கர பூதாகரமாக நீங்கள் நிறைய பார்த்துட்டே இருக்கலாம். நான் வீடியோஸ் கூட ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். நிறைய குழந்தைங்க இறந்து கிடக்கிறது, மக்கள் இறந்து கிடக்கிறது அப்படின்னு சொல்லி பில்டிங்லாம் நாசமாக போயிருக்கிறது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மேப் வியூவில் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி காசா எப்படி இருக்குன்னு காமிப்பாங்க, இப்போ எப்படி இருக்குன்னு காமிப்பாங்க. அந்த அளவுக்கு காசா அப்படின்ற பகுதி பாலஸ்தீனில், அதாவது அடுத்தது அதை ரீக்ரியேட்டே பண்ண முடியாத அளவுக்கு சதைச்சிருக்காங்க. அதுக்கான முக்கியமான ரீசன் யார் தெரியுமா? காசா தான். காசானா காசாவில் இருக்க மக்கள். இந்த பர்டிகுலர் வாருக்கும் மக்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுங்க. பொதுவாகவே வாருனாலே மக்களுக்கு பெருசாக சம்மந்தம் இருக்காது. அந்த மாதிரி தான் இந்த வாரில். கரெக்டாக 2022 அக்டோபர் 7 பாலஸ்தீன்லேருந்து கிட்டத்தட்ட இஸ்ரேலுக்கு போய் கிட்டத்தட்ட 1200 பேரை வந்து இஸ்ரேலில் கொண்டுட்டு 251 பேரை வந்து பார்ட்டி பண்ணிட்டு இருக்கவங்கள வந்து பிணை கைதியாக யார் பாலஸ்தீன் தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ இவங்க சைலண்டாக இருப்பாங்களா? இவங்களும் வந்து கிட்டத்தட்ட வந்து 65,000+ மக்களை வந்து கொண்டு இருக்காங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த 2 அமைப்புக்கும், அதாவது இஸ்ரேல் மிலிட்ரிக்கும் பாலஸ்தீனில் காசா அமைப்புக்கும் வந்து பெரிய சண்டை நடக்குது. இப்போ வந்து ரோட்டில் இருக்கவங்க துப்பாக்கி வச்சுருப்பாங்க, இல்லை வேற எங்காவது போகிற மிலிட்ரி துப்பாக்கி வச்சுருப்பாங்க 2 சைட்லையும். பட் பிரச்சனை என்னன்னா, இவங்க 2 பேரும் துப்பாக்கியில் சுட்டுக்கும் போது நடுவில் இருக்க மக்கள் தான் இறக்குறாங்க அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப கொடூரமான விஷயம். ஸோ இது வரைக்கும் இஸ்ரேல் பாலஸ்தீன் சைடில் எவ்வளோ பேர் இழந்து இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் சைடில் மட்டும் 2000 பேரை வந்து கொண்டு இருக்காங்க. பாலஸ்தீனில் எக்ஸாக்ட் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 68,300 பேர் இழந்திருக்காங்க. இதில் கொடூரமான விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இதில் 4000 குழந்தைங்க, 4000+ குழந்தைங்க. பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லார்ஜ் நம்பர்ஸ். நம்மளுக்கு வந்து டெய்லி வந்து இது எப்படி ஆயிடுச்சுன்னா கிளீஷேவான விஷயமா மாறிடுச்சு. ஒரு ஊரில் வார் நடக்குது, நிறைய மக்கள் இறக்குறாங்க, நிறைய பில்டிங் கொலாப்ஸ் ஆகுது. அந்த மாதிரி காதுக்கு வந்துட்டே இருக்கும்போது அது ஓரளவுக்கு தான் பரிதாபம், அனுதாபங்கள் எல்லாம் போகும். அதுக்கப்புறம் அவங்களே முடிவெடுத்து நிறுத்தினா மட்டும்தான் அதுக்கான சாத்தியக்கூறுகளே இருக்குது. ஸோ அந்த வகையில் தான் இப்போது அமெரிக்கா வந்து ஸ்டெப் எடுத்திருக்காங்க. ஸோ அமெரிக்கா வந்து எப்படின்னா,
பிள்ளையையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுவாங்கல்ல, தொட்டிலையும் ஆட்டி விடுற பழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கேங்கை சேர்ந்தவங்க தான் அமெரிக்கா. ஏன்னா இஸ்ரேலுக்கு இராணுவ தளவாளங்கள்லேருந்து வெப்பன்ஸ்லேருந்து பெரிய பெரிய ரா ஏஜென்ட்ஸ்லேருந்து பெரிய பெரிய விஷயங்க, அதாவது அவங்க ஸ்பை எல்லாமே கொடுக்கறது வந்து அமெரிக்கா தான். நீ வந்து அடி அப்படின்னு சொல்லி எதிர்த்து நில்லு. ஏன்னா அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுற கண்ட்ரி அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக யாராவது ஒரு சின்ன கன்னு தூக்குனா கூட அவங்க விட மாட்டாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இஸ்ரேலும் வந்து லேஸ்பட்ட ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுக்கு தெரிஞ்சு போச்சு. என்னதான் அவங்க வந்து வெப்பன்ஸ்லாம் சப்ளை பண்ணாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த சைடில் லெபனான், இந்த சைடில் வந்து ஈரான், இந்த சைடில் கத்தாரு, இந்த மாதிரி ஆளுங்களை வந்து அமெரிக்காவோட பர்மிஷன் இல்லாமல் இஸ்ரேல் அட்டாக் பண்ணுறதுனால அமெரிக்காக்கே கோவம் வந்துடுச்சு. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, போதும் நீ பண்ணதெல்லாம், நான் சொல்கிறதையும் கேட்க மாட்டேன், நீ இஷ்டத்துக்கு பண்ணுற, இதுக்கு மேல்பட்டு வெப்பன்ஸும் வந்து சப்ளை பண்ண முடியாது. ஏன்னா அமெரிக்கா இந்த வாருக்கு மட்டும் சப்ளை பண்ணல, உக்ரைனுக்கும் சப்ளை பண்ணுறதுனால அமெரிக்காவும் கொஞ்சம் இப்போது நெருக்கடி, நிதி நெருக்கடி அந்த மாதிரி ஸ்டேஜஸில் தான் இருக்காங்க. ஸோ பேலன்ஸ் பண்ணுறதுக்காக எல்லா இடத்துலையும் வாரை வந்து ட்ரம்ப் ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க காஸ்ட் கட்டிங் வந்து இன்டைரக்டாக பண்ணுறதுக்காக போயிட்டு ட்ரம்ப்பே எனக்கு வந்து நான் வாரை ஸ்டாப் பண்ணுறேன், நான் வந்து அமைதியை தான் விரும்புகிறேன், ஸோ இந்த இடத்துல வந்து நான் இதை ரெஜிஸ்டர் பண்ணி ஆகிறேன், கண்டிப்பாக நோபல் ப்ரைஸ் கொடுத்தே ஆகணும்னு சொல்லி எல்லா இடத்துலையும் இவரே போய் வாலண்டியராக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அதில் வந்து கிட்டத்தட்ட இவர் வந்து 8வது வாரம் இதை நிறுத்துறாருன்னு அவரே அஃபிஷியலாக ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் எடுத்து சொல்லிக்கிறாரு. இதெல்லாம் வேற விஷயம், ட்ரம்ப்ன்றவர் வேற விஷயம், சரி ஓகே விட்டுடலாம். ஸோ இப்போ இந்த பீஸ் டாக்குமெண்ட் எங்கே சைன் ஆயிருக்குன்னா எஜிப்தில் சைன் ஆயிருக்கு. ஸோ யாரெல்லாம் அங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக ஒருத்தரை சொல்லியே ஆகணும், அவரை பற்றி நான் டீட்டெயில்டாக வரேன். எஸ், பாகிஸ்தானோட அதிபர், அது மட்டும் இல்லாமல் 20+ அரப் கண்ட்ரிஸோட அதிபருங்க, பிரசிடென்ட்ஸு, அப்புறம் வந்து இன்னும் கேட்டிங்கன்னா யூஎன் நேஷன்ஸு, யூரோப்பியன் யூனியனோட நிறைய பிரசிடென்ட்ஸ், இவங்க எல்லாருமே அது 20+ கண்ட்ரிஸு. ஸோ எல்லாருமே அங்கே கூடியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்தியா சைட்லேருந்து பிஎம் மோடி அவர்களையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக இங்கேயே நிறைய ஒர்க் இருக்கிறதுனால போக முடியல. ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ பிரசிடென்ட் அவர்கள் வந்து இதை சைன் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 3000 வருஷமா போயிட்டு இருந்த ஒரு பிரச்சனையை வந்து நான் இப்போ ஸ்டாப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி தற்பெருமை. இது வந்து ட்ரம்ப்புக்கு தற்பெருமை ஒன்று வேணும், அப்படி இல்லைன்னா யாராவது பக்கத்துல இருந்து புகழ்ந்து பேசிட்டே இருக்கணும், வாராசா வாராசா அப்படின்னு சொல்லிட்டே இருந்தால் மட்டும்தான் ட்ரம்ப்புக்கு பிடிக்கும். ஸோ தற்பெருமை தேடிக்கினாரு. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்தது. ஃபைனலாக என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் அப்படியே பேசிட்டே இருக்கும்போது ப்ரெஸ் மீட்டில் என்ன நடக்கும், ஒரு நாட்டை பற்றி சொல்லுவாங்க, என்ன நடந்தது, என்ன அடுத்தது ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லி. ட்ரம்ப் வந்து மோடி இஸ் மை ஃப்ரெண்டு, இந்தியாவை வந்து பார்த்துக்கிற ஒரு நண்பர், ஸோ அவர் வந்து இப்போ இங்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இது வந்து பாகிஸ்தான் அதிபரை பார்த்து, நீங்கள் இனிமேல் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பீங்கல்ல, இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, பாகிஸ்தானை வந்து ரொம்ப கேவலமான ஆங்கிளில் பார்த்தாரு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்தியாவிலேருந்து நம்ம ஏதாவது தரப்புலேருந்து நம்ம யாராவது போயிருந்தோம்னா, ட்ரம்ப் வந்து ஆக்சுவலாக ஒரு மண்டை சூடு உள்ளவர், எது வேணாலும் எப்போ வேணாலும் பண்ணுவார். அந்த மாதிரி வந்து ஏதாவது தேவையில்லாமல் ஒரு ஆட்டிடியூட் ட்ரிகரிங்கான ஏதாவது ஒரு வீடியோ ஏதாவது ஆச்சுன்னா கூட நம்மளுக்கு தான் அது இஷ்யூன்னு சொல்லிட்டு இந்தியா வந்து இதை தவிர்த்ததே நல்லது அப்படின்னு சொல்லிக்கலாம். பட் இவ்வளோ பிரச்சனை நடந்தோம், ட்ரம்ப் இப்படி ரைட்டாக கலாய்ச்சோம், இப்படி நின்றுங்கினாரு யார், பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பாகிஸ்தான் ஷெபாஸ் ஷெரீஃப், அவர் இப்படி நின்றுக்கிட்டாரு, ட்ரம்ப் இப்படி நிற்கிறாரு, பின்னாடி ஒரு லேடி நிற்கிறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த வீடியோஸ் எல்லாமே வைரலாக போயிட்டு இருந்தது. ட்ரம்ப் இஸ் such a gentleman, saved millions of people lives, not only stopped the war. இதே வேர்டிங்ஸ் தாங்க. ஓகேவா? எனக்கு கேட்டு மனப்பாடம் ஆயிடுச்சு. இதை வந்து அப்படியே இந்த மேனேஜருங்களுக்கெல்லாம் சொம்படிக்கிறதுக்காக நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. அவரை மாதிரி வாரி வள்ளலை நீங்கள் பார்க்கவே முடியாது. அவர் தான் இந்த உலகத்திலேயே பெருமை வாய்ந்தவர், அவர் மட்டும்தான் இந்த உலகத்திலேயே கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கம் இது எல்லாத்தையும் வச்சிருக்கவர், வேற யாருமே கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி ட்ரம்ப்பை பார்த்து பேசினாரு பாருங்க. மொத்த ஐஸு சொம்பு எல்லாத்தையும் நம்ம அங்கே பார்க்கலாம். நீங்கள் அந்த வீடியோ சும்மா யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்களேன். ஸோ பாகிஸ்தானுக்கு வந்து வேறு ஆப்ஷனே கிடையாது. இந்த சைடில் ஆப்கானிஸ்தான், இந்த சைடில் இந்தியா, அமெரிக்கா தூரமாக இருக்காங்க, ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட டக்குன்னு வர முடியாது. சைனாவையும் பகைச்சிக்கிட்டாங்க. பெரிய 3 நாடுகளை வந்து பகைச்சிட்டு நடுவில் இப்போ பாகிஸ்தான் இருக்காங்க. நிறைய இது எல்லாமே நடந்துட்டு இருக்கும்போது பாகிஸ்தான் கிட்ட இதெல்லாம் வந்து எதிர்த்து சண்டை போடுற அளவுக்கு என்னதான் வாய்க்கிழியே பேசினாலும் அவங்களால ஒரு 2 நாள் கூட ஒரு வாரம் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாது, சைனா சப்போர்ட் பண்ணால் கூட. அந்த மாதிரி தான் அவங்களோட சுச்சுவேஷன். ஸோ இது எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் நடந்த இன்சிடென்ட்டு. அடுத்தது ஒரு ட்ரம்ப் ஒரு எஜிப்தில் போயிட்டு ஒரு பெரிய வாரம் எடுத்துறீங்க. ஓகேவா? அங்கே இருக்கிற ஒரு பிரசிடெண்ட்டை பார்த்து, ஐ மஸ்ட் சே திஸ், ஷீ இஸ் சச் அ பியூட்டிஃபுல் உமன், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், பியூட்டிஃபுல் இஸ் த மீனிங் அப்படின்ற மாதிரி அங்கே போயிட்டு ஒருத்தங்களுக்கு வந்து நீங்கள் காம்ப்ளிமெண்ட் கொடுக்கறதெல்லாம் ஓகே,
நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, ஒரு வேர்ல்ட்லேயே பெஸ்ட்டு ஒரு பவர்ஃபுல்லான பிளேஸில் இருக்கீங்க, ஒரு வாரம் நிறுத்த போகிறீங்க, உங்களுக்குன்னு ஒரு டிக்னிட்டி அதெல்லாம் இருக்குல்ல, அந்த இடத்துல அவரும் அதை ஃபாலோ பண்ணல. பட் அதை யதார்த்தமாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பட் பாகிஸ்தான் பிஎம் பேசுனது எப்பா அதெல்லாம் லைஃப் ஃபுல்லாக மறக்கவே முடியாது. ஏன்னா இப்போ பிரசிடென்ட் ட்ரம்ப் கிட்ட எப்படி பேசினாரோ இதே மாதிரி தான் ஒரு 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 1 month முன்னாடி ஒரு மீட்டிங்கில் வந்து ரஷ்யன் பிரசிடென்ட் கிட்ட யூ ஹாவ் அ குட் கான்வர்சேஷன் அண்ட் குட் ரிலேஷன்ஷிப் வித் இந்தியா, சேம் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் த சேம் அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலையும் இது அது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. ஸோ ஃபைனலாக அந்த டாக்குமெண்ட்டை சைன் பண்ணி எல்லாரும் இன்னும் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொன்னால் கூட காசாவில் என்ன நடக்க போகுது, இதுக்கு மேல்பட்டு யார் ஆட்சி அமைக்க போகிறா அப்படின்னு கேட்கும்போது காசா ஹமாஸ் அமைப்பும் கிடையாது, அதே சமயம் ஆல்ரெடி அங்கே இருக்கிற அரசாங்கமும் கிடையாது, புதுசாக ஒரு அரசாங்கத்தை உருவாக்க போகிறோம் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஸோ காசா அப்படின்ற ஒரு நகரம் அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ மும்பை, கல்கட்டா, டெல்லி, சென்னை இந்த மாதிரி ஒரு கேபிட்டல் சிட்டிஸ் அழிச்சா எப்படி வந்து பாலஸ்தீன் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் இருக்காங்க. சுத்தமாக காசு கிடையாது, யாராவது ஃபண்டு பண்ணணும், மொத்த சிட்டியும் பில்ட் பண்ணுறதுக்கு ஃபண்டு வேணும், இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் தவிர்த்து சாப்பாடு இல்லைங்க. இப்போ ஒரு 200 பேர் இருக்காங்கன்னா அதில் 30-40 பேருக்கு தான் சாப்பாடு கிடைக்கும், தண்ணி கிடையாது. ஏன்னா சுற்றி இருக்க பாலைவனன்றதுனால ஃபுட்டு வாட்டர் இது எதுவுமே கிடையாது. அதை தவிர்த்து எல்லாருமே அவங்கவுங்க வீடை தேடி போகிறாங்க, யாருக்குமே வீடு கிடையாது, ஏன்னா எல்லா பில்டிங்கும் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து இது ஒரு முக்கியமான விஷயம், எலக்ட்ரிசிட்டி, இது எதுவுமே கிடையாதுங்க. இப்போ காசாவோட நிலைமை, இவங்க ட்ரீட்டி சைன் பண்ணி டாக்குமெண்ட்டை க்ளோஸ் பண்ணி பீஸ் அப்படின்னு சொன்னாலும் இப்போ காசாவோட நிலைமை இதுதான், எதையுமே முழுசாக பண்ணலை, அதுதான் உண்மை. ஸோ இதெல்லாம் ஒரு சைடு போனாலும் காசா எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, இதுக்கு மேல்பட்டு யாரும் அங்கே போகாததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் எதுக்குனாலும் வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்காக மெடிசன் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா அவங்கள கடத்தி கொண்டுடுவாங்க. இப்போ சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா வர வழியிலே மறைச்சி மக்களே ஒன்று உங்களை ஸ்டாப் பண்ணி ஏதாவது பண்ணிடுவாங்க, இல்லைனா வேற யாராவது வந்து உங்களை கடத்திட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய காசா பகுதியில் கடைசி 3 வருஷமாக நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம். ஸோ இது எல்லாமே பேரலாக நடக்கும்போது இந்த ஒரு டாக்குமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்களா, பீஸ் டாக்குமெண்ட், இது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்க போகுது. நிறைய பேர் இதை எடுத்து பேசும்போது இது வந்து வார் நின்றுச்சு, இதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, இதுக்கு மேல்பட்டு வந்து அமைதி பூங்காவும் ஆகிடும் காசா, பெருமூச்சு விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எப்படி இருக்க போகுது அப்படின்றதான் தெரியல. அடுத்த கட்ட நடவடிக்கையாக அங்கேயே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் 251 பேரை வந்து பிணை கைதிகளாக யாரு பாலஸ்தீன் கிட்டத்தட்ட 2022 பிடிச்சி வச்சாங்களே அவங்க இதில் கிட்டத்தட்ட 180 பேர் தான் உயிரோடு இருக்காங்க, மீதி பேர்லாம் இறந்துட்டாங்க, இல்லை வந்து இவங்க போட்ட கொண்டுல இவங்களே வந்து உடல்லாம் நசுங்கி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கடைசி 20 பேரை வந்து அமுச்சு வச்சாங்க. அந்த சைடில் இருந்தும் சில பேரை வந்து இவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க, இது ஒரு சைடு. பட் ஹமாஸ் அமைப்பும் இவங்களும் இந்த ட்ரீட்டி சைன் பண்ணுறதுக்கு ஒரு நாள் முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷூட்டிங், ஒரு 5 பேரோ 10 பேரோ வந்து லைனாக உட்கார வச்சு அவங்களோட பேக்கில் வந்து ஹெட்டில் ஷாட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து திருந்துவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல எழுது. ஸோ இதெல்லாம் நடந்துட்டு போயிடுச்சு, இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ இதெல்லாம் நடந்து அப்படியே எல்லாருமே கலைஞ்சு போயிட்டாங்க. பட் இன்னைக்கு காலையில் வந்து அப்டேட் படி ட்ரம்ப் பகிரங்கமாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹமாஸ் அமைப்பு நீங்கள் பாலஸ்தீனில் கன்னை கீழே போடலன்னா நான் கன் எடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பிரசிடென்ட் கோவப்பட்டிருக்காரு. தலைவா நீ தானே தலைவா நேதிக்கு பயங்கரமாக பேசிட்டு சைன்லாம் போட்டு என்னென்னமோ பேசிட்டு போனேன், திருப்பி நீயே ஏன் கொந்தளிக்கிற அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் உண்மை என்னன்னா அதை பண்ணியே ஆகணுங்க. ஏன்னா அங்கே இருக்கிறவங்களோட மென்டாலிட்டி புரிஞ்சிக்கவே முடியாது. அந்த அமைப்பு எப்போனாலும் எப்படி வேணாலும் மாறும். அதே சமயம் வந்து எஸ் இஸ்ரேலும் சும்மா கிடையாது, அமெரிக்காவோட பேக்கப் அப்படின்றதுனால எது வேணாலும் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கான சொல்யூஷன் என்னவா இருக்கும், உண்மையாலுமே இந்த போர் நிறுத்தம் அப்படின்றது வெறும் கண் துடைப்பா இல்லை என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன், ஒரு டாக்குமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க அது வேற விஷயம். ஸோ அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்கன்றது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். காசா அப்படின்ற ஒரு வார்த்தை இனிமேல் குழந்தைகள் இறக்குறாங்க அவங்க இறக்குறாங்க அப்படின்னு வந்து கொஞ்ச நாளைக்கு கண்டிப்பாக இருக்காது அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்கிறது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு மேல்பட்டு உலக லெவலில் நிறைய போர்களை நிறுத்தணும்னா என்னென்ன மாதிரி முன்னெடுப்புகள் அரசாங்கம் பெரிய பெரிய தலைவர்கள் எடுக்கிறத விட மக்கள் எடுத்தால் நல்லா இருக்குன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. விஜய் கார்த்திக் சைனிங் ஆஃப், டாடா பபாய், see you. தண்ணியை கம்மியாக யூஸ் பண்ணுங்க, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க.